அனைவருக்கும் வணக்கம். மெய்யின் இயற்கை புள்ளியோட நிலையியல். அப்ப மெய்யெழுத்து எவ்வாறு வரி வடிவம் பெறுகிறது என வரும்பொழுது அது புள்ளி பெற்று வரும். புள்ளியோடு நிலையியல். இப்ப இந்த நூற்பாக்கும் முன்புள்ள அந்த நூற்பா பார்த்தீங்கன்னா மகரத்துடைய வரி வடிவம் சொல்லியிருப்பார். உட்பெரு புள்ளி உருவாகுமே அப்படின்னு சொல்லி. இப்போ மகரம் உள்ளே புள்ளி பெறும் என்பது அங்க சொல்லப்பட்டது. இப்போ மகரம் தவிர்த்த பிற மெய்யெழுத்துக்கள் எப்படி புள்ளி பெறும் அப்படின்னா இங்கே குறிப்பிட்டது போல புள்ளி பெறும். அப்ப மெய்யெழுத்து என்றாலே புள்ளி பெறும் என்பது இங்கே பெறப்படுது. அது மகரமாக இருந்தாலும் சரி, வேறு மெய்யெழுத்துக்களாக இருந்தாலும் மெய்யெழுத்துக்கள் புள்ளி பெறும் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அதனுடைய இயல்பு, மெய்யெழுத்துக்களுடைய இயல்பே, அதனால்தான் மெய்யின் இயற்கை அப்படின்னு சொல்றார். புள்ளி பெற்று அமைவது என்பதாகும். சரி, அடுத்த நூற்பா அடுத்த காணொளியில பார்க்கலாம். நன்றி.